அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வாக்குப்பதிவு முடிஞ்சு கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவினர் கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவோம், தாவேக்கா தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள்லாம் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க, எப்படி ஆட்சி அமைப்பது, யார் அமைச்சர்கள் அப்படிங்கிற தகவல்லாம் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவார், ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகாது அப்படின்னு ஒரு தூரம் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? தொடர்ச்சியா தாவேக்கா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியா தாவேக்கா நான் எல்லா விவாதங்களையும் வாதங்களையும் சொல்லியிருப்பேன். இந்த கூட்டம் ஓட்டுகளை கன்வெர்ட் ஆகும்னு சொல்லி சொன்னேன். பட் என்னோட பெர்சன்டேஜ்ங்கிறது அந்த பெர்சன்டேஜ் கண்டிப்பா ஆட்சி அமைக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ஆகவும் அல்ல குறைந்தபட்சம் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய பெர்சன்டேஜாக இருக்குங்கிற அந்த ஸ்டாண்ட்ல தான் நான் இன்னும் இருக்கேன். இப்பொழுதும் ஆளுங்கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இப்ப ஏன்னா சில பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க சிஎம் ஆயிடுவாரு விஜய் அவர்கள். இன்னும் சொல்ல போனா உத்தேச பட்டேல்ங்கிறது ஒரு ட்ரோலா கூட இருக்கலாம். பட் உத்தேச பட்டேல்ங்கிறது அவங்களோட மனசுக்குள்ள போயிட்டு இருக்கும். இது வரைக்கும் விஜய் சுத்தி இருக்கின்ற ஆலோசகர்கள் நான் முன்னாடி நம்ம சொல்லிருக்கேன் 160 சீட் ஜெயிச்சிட்டோம் சார். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முன்னரே 160 சீட் ஜெயிச்சிட்டோம் சார். நம்ம கேம்பெயின்லாம் போறதுக்கு முன்னாடி சொன்னவங்க இப்போ கூடுதல் உற்சாகத்துல 180 சீட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஜான் ஆரோக்கியசாமி இன்னைக்கு விடிகாலில் ஒரு 3 மணிக்கு ஒரு ட்வீட்டை போட்டு அவசரமா டெலிட் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா V26 அப்படின்னு போட்டு அப்புறம் A77, அதாவது விஜய் 26, அண்ணா 77, சாரி அண்ணா 67, எம்ஜிஆர் 77, அப்புறம் என்டிஆர் 83 இஸ் நோ லெஸ்ஸர் தென் அப்படின்னு ஏதோ போட்டிருக்காரு. அதாவது இவர்கள் எல்லாம் தாண்டி விஜய் அதிகமாக வாக்குகள் வாங்குவார்னு சொல்லி சொல்றாரா, இல்ல சீட்டுகளை கன்வெர்ட் ஆகி விஜய் சிஎம் ஆயிடும் சொல்லி சொல்றாரா அப்படிங்கிறது சொல்ல வராருங்கிறது தெரியல. இதுதான் பட் அவர் சொல்ல வர்றது அண்ணா, எம்ஜிஆர், என்டிஆர், விஜய் இப்படிங்கிறத இயரோட மென்ஷன் பண்ணி குறிப்பிடுறாரு. அதை போட்டவர் காலைல விடிகாலில் 3 மணிக்கு போட்டவர் ஏன் அவசரமா டெலிட் பண்ணிட்டு போனாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை தூக்க கலக்கத்திலேயே இல்ல வேற ஏதாவது மயக்கத்துல போட்டாரா, இல்ல ஏன் அதை டெலிட் பண்ணாரா, தெளிஞ்ச பிறகு டெலிட் பண்ணிட்டாரா, இல்ல அவரே கனவு கண்டுட்டு இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. ஏதோ ஒண்ணு தூக்க கலக்கத்துல எல்லாம் போட வாய்ப்பு இல்லை இல்லையா? கண்டிப்பா இயரோட அந்த தலைவர் பேரோட போடுறாருன்னா தூக்க கலக்கத்துல போட வாய்ப்பு இல்லை இல்லையா? காலங்காலமா இதானே சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க கனவுல இதானே. ஜான் ஆரோக்கியசாமி கனவுல கூட அண்ணா செய்த புரட்சி, அண்ணா எப்படி முதல் முறையாக அவர் சிஎம் ஆனாரோ, எம்ஜிஆர் எப்படி 77 சிஎம் ஆனாரோ, என்டிஆர் ஆக்சுவலி சொன்னது கிடையாது, என்டிஆர் கூட சேர்த்துக்கிறாரு, என்டிஆர் எப்படி ஆனாரோ அதே மாதிரி எங்க அண்ணன் விஜயும் 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு அவர் அப்படிதான் அந்த நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருந்தார் ஜான் ஆரோக்கியசாமி. சோ அந்த கனவுல கூட அவருக்கு அந்த நெரேட்டிவ் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அது அவருக்கு சில ரியாலிட்டி தெரியும். ஏன்னா அவரே அந்த ஆடியோல சொல்லும் பொழுது 2% கூட தேராத கட்சி தான் அவர் உண்மை தெரியும். பட் கனவுக்குள்ள அவர் நிறைய சொல்லி அந்த கனவுக்குள்ள அவரே வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் கனவு தெளிந்த பிறகோ இல்ல மயக்கம் தெளிந்த பிறகோ அவர் அதை டெலிட் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நான் பார்க்கிறேன். விஜய்கிட்ட சொல்லிட்டு இருக்க சார் 180 சீட் ஜெயிச்சிட்டோம் சார், நம்ம உண்மையிலேயே இப்ப யாரெல்லாம் அமைச்சராக மாற்றலாம், என்னென்னலாம் பண்ணணும், நம்ம அதை ஒரு ஜனா வெளிப்படையாக சொல்றாரு. தமிழக மக்களுக்கு தலைவர் இப்ப என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி பேட்டியே கொடுக்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இனிமேல் நம்ம எந்த நெரேட்டிவ் செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆதவ அர்ஜுனாக்கோ இல்ல ஜான் ஆரோக்கியசாமிக்கோ அதான் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு, அதனால போய் வேலையை பாருங்கப்பான்னு சொல்லலாம். இன்னும் ஓப்பனா பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப உண்மையிலே அவங்க நினைக்கிறாங்க நம்ம உண்மையிலே ஜெயிக்க போறோம்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம இப்போ நம்மளே பொதுவா நிறைய பேரை பார்க்கிறோம். நீங்க டிராவல் பண்றீங்க, நான் டிராவல் பண்றேன், நான் கார்ல சென்னையில இருக்கும்போது கார் நிறைய போறேன், இங்க இருக்கும்போது நிறைய பேரை பாக்குறேன். நிறைய பேர் கேட்கும் போது விசிலுக்கு போட்டாங்க. நம்ம சில நேரங்கள்ல என்னப்பா நமக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பேர் விசிலுக்கு போட்டிருக்கீங்களா, குடும்பமா விசிலுக்கு போட்டாங்க, எங்க ஒட்டுமொத்த குடும்ப விசிலுக்கு தான் போட்டுச்சு. அது ஊர்கள்லாம் தாண்டி நான் சொல்றது சென்னையில நிறைய பேர் நான் கேட்டேன் குடும்பமா போட்டிருக்கு. இப்ப என்னுடைய அருகாமையில இருக்க ஒருத்தர் 54 கான்ஸ்டுவன்சி என்னோட கான்ஸ்டுவன்சி, அவர் சொன்னாரு சார் 36 ஓட்டு சார், என் வீட்டுல 36 ஓட்டு விசிலுக்கு போயிருக்கு சார் சொல்லி சொன்னாரு. இன்னொருத்தர் கார் டிரைவர் பேசுறது 11 ஓட்டு சார். நான் உடனே கேட்ட எக்ஸ்ட்ராவான கேள்வி அடைஞ்சிட்டீங்கன்னா ஓகே 36 ஓட்டு, இதற்கு முன்னாடி நீங்க யாருக்கு வாக்களிச்சிருந்தீங்க? அது பெரும்பான்மையாக அதிமுக, கொஞ்சம் கமல்ஹாசன், கொஞ்சம் சீமான், இப்படி போறது, சில சூரியன், ரொம்ப சில கம்மியான சூரியன் தான். இந்த 11 ஓட்டு கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு 6 ஓட்டு ரெட்டையில, 3 ஓட்டு சீமான், 3 ஓட்டு இல்ல 2 ஓட்டு திமுக அப்படிங்கிற மாதிரி அவர் கணக்கு சொல்றாரு. ஸோ நிறைய பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் எனக்கு மெட்ராஸ்ல தெரிஞ்ச விஷயம், இல்ல இங்கிட்ட தெரிஞ்ச விஷயம், அதிகமாக இரட்டைகளுக்கு வாக்களித்தவர்கள் சென்ற முறை 2021 இரட்டைகளுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை 2026 விஜய்க்கு விசிலுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நான் சூரியனுக்கா போவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்க உதயசூரியனுக்கு வாக்களித்தவர்களும் வாக்களித்துள்ளார்கள். ஆனா கம்பேரிட்டிவ்லி நான் முன்னாடி சொன்னேன், விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ஒரு பிரபலமான சேனல் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க. அதுலயே கிட்டத்தட்ட 60% ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்தியவங்க தான் இந்த வாட்டி விஜய்க்கு வாக்களிக்க ரெடியா இருக்காங்க. விசில் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமா நான் போன வாட்டி ரெட்டலைக்கு ஓட்டு போட்டேன், இந்த முறை நான் விஜய்க்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிய நபர்கள். அது தொடர்ச்சியா பல இடங்களை பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட அது நடந்தேறிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீங்க மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்பொழுது ஒரு பெரிய அதிர்ச்சி அதிமுகவிற்கு காத்திருக்குமோ. நிறைய பேர் என்டிகே ஒண்ணுமே இல்லாம போயிடும், 1% போயிடுங்க, 2% போயிடும் அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. எனக்கு என்னமோ என்டிகே ஓரளவு ஹோல்டு பண்றாங்கன்னு தோணுது. 8ல கொஞ்சம் குறையும், சேதாரம் இருக்கான்னு சொல்ல மாட்டேன்.
பட் அதிர்ச்சி பேரதிர்ச்சி என்பது என்டிகேக்கு இருக்கா இல்ல அதிமுக இருக்குன்னா எனக்கு அதிமுக கேம்புக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி இருக்குமோ அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ரெண்டு எக்ஸப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து திருச்சி கிழக்கும் பெரம்பூரும். திருச்சி கிழக்கு பெரம்பூர்ல பெரும்பான்மையாக நம்ம போன வாட்டி வந்து அதிமுக இங்க வெள்ளமணி நடராஜன் சொல்லினாரு, அங்க என்ன தனபால் இருந்தார் பெரம்பூர்ல. அதுல கிட்டத்தட்ட நிறைய வாக்குகள் அப்படியே வந்து விஜய்க்கு போயிருக்கு, அதுல மாற்றம் இல்லை. அதை தாண்டி போன முறை நான் வந்து ஆர்டி சேகருக்கு போட்டேன் அப்படின்னு சொன்னவங்களும் சரி, போன வாட்டி நான் இனிகோ எதிர்காட்சி போட்டேன்னு சொன்னவங்களும் அதுல கொஞ்சம் நிறைய பேர் கூடுதலாக மற்ற தொகுதியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு தொகுதியில் சில எக்ஸப்ஷனாவே இருக்கு, போய் அவங்க போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் நினைச்சேன் பெரம்பூர் ஆமா விஜய் நிக்கிற 2 தொகுதிகள். ஆமா நீங்க வந்து நான் நினைச்சேன் பெரம்பூர்ல ரொம்ப டஃப் கொடுப்பாரு, திருச்சி கிழக்குல ஜெயிக்க மாட்டான்னு சொல்லி நான் நினைச்சேன். பட் நிறைய பேர்ட்ட பேசும்பொழுது அவங்க சொல்றாங்க இல்லங்க நாங்க அதிகமா வாக்களிச்சிரோம்னு சொல்லி சொல்றாங்க. மேபி 2 தொகுதிகளிலும் கூட விஜய் வெற்றி பெறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா அதிமுகவோட ஓட் பேங்க் தான் வந்து அதிகமா வந்து டேமேஜ் பண்ணியிருக்காரு. அதிகமான போன முறை வந்து அதிமுக ஓட்டு போட்டவங்க இந்த வாட்டி விஜய்க்கு போட்டிருக்காங்கன்னா மெயினா அவங்களோட காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? திமுக எதிர்ப்பையும் தாண்டி வேற ஏதாவது காரணங்கள் ஏதாவது இருக்கா? ரெண்டு காரணங்க. ஆக்சுவலி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க வந்து இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் கேட்டீங்கன்னா கரிஸ்மெட்டிக் லீடர். நான் பல தடவை சொல்லிருக்கேன், முகத்தை பார்த்து நீங்க வாக்கு அளிக்க கூடாது, பட் ஆனா கரிஸ்மெட்டிக் லீடர் ஒரு நீங்க பல மக்கள்கிட்ட பேசும்போது கூடுதலா ஒரு கேள்வி, ஏன் விஜய்க்கு நீங்க வாக்களிக்கிறீங்க? நான் மாற்றத்திற்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஒரு டக்குன்னு அடுத்த கேள்வி, ரொம்ப சந்தோஷமா மாற்றத்துக்கு வாக்களிச்சிருக்கீங்க, உங்களோட தொகுதி எம்எல்ஏ யார்? இன்னைக்கு கரண்டா இருக்க எம்எல்ஏ யார்? சார் என் தொகுதி எனக்கு என்னன்னு தெரியாது. அவங்க சொல்ற பதில் என் தொகுதி எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப எந்த அடிப்படையில நான் சொல்ற எல்லாத்தையும் பொதுவா பொதுப்படத்துல நிறைய பேர் சொல்றது உங்க தொகுதியோட எம்எல்ஏ யாருங்க, திமுகவா அதிமுக யாருங்க உங்களோட எம்எல்ஏ? எனக்கு தொகுதியே தெரியாது, எனக்கு போலிங் பூத் தெரியும், அந்த போலிங் பூத்துல போயிட்டு நான் வந்து விசில பார்த்து வாக்களிச்சுட்டு வந்தேன், அவ்வளவுதான். நான் வேளச்சேரி தொகுதியா, பெரம்பூர் தொகுதியா, குளத்தூர் தொகுதியா, கொரட்டூர் கிடையாது, குளத்தூர் தொகுதியா, இல்ல சைதாப்பேட்டையா, இதுவுமே எனக்கு தெரியாது. இந்த பகுதியில வாழ்றேன், நான் வந்து போய் வாக்களிச்சுட்டு வந்தேன். நான் ஏன் சொல்றேன்னா இந்த மாற்றத்திற்கு வாக்களிக்கிறோங்கிறது ஒரு மேல் பூச்சு தான். உண்மையான நிதர்சனமான உண்மை என்பது விஜய் பிடித்திருக்கு எங்களுக்கு, நான் ஓட்டு போட போறேன். நேரம் ஏங்க ஒரு நடிகனுக்கு நீ போய் வாக்களிக்கிறியா, யாராவது அப்படி சொல்லிடுவாங்களேங்கிறதுக்காக என்ன பண்ற, ஒரு மாற்றத்துக்காக வாக்களிக்கிறேன் அப்படிங்கிறதா பெரும்பான்மையாக சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. நீ கேட்டீங்க அதிமுகவிற்கான காரணம் என்ன? 2 இடம் நான் வந்து இடம் மாற்றத்துக்காக வந்து வாக்களிக்கலைன்னா அவங்க வந்து விஜய் கிட்ட அப்ப எந்த எதிர்பார்ப்பு இல்லை, விஜய் வந்து பண்ணாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி விஜய்க்கு தான் ஓட்டு போடும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போட்டிருக்காங்க. அப்போ அதான் அந்த மாற்றத்தை ரொம்ப டீப்பா கேட்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை நம்ம ஏத்துக்க வேண்டிய விஷயம் தான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறிப்பா சொல்றாங்க, பாலியல் பிரச்சனைகளை குறிப்பா சொல்றாங்க. பாலியல் பிரச்சனைகள் சார், என் வீட்டுல நான் ஒரு டிரைவர்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட ரொம்ப டீட்டெயிலா பேசினேன். நான் வந்து சார் என் வீட்டுல 2 பொண்ணுங்க இருக்கு, தொடர்ச்சியாக பாலியல் குற்றச்சாட்டுகள் ஒரு 48 மணி நேரத்துல ஒரு 3-4 தொடர்ச்சியா நடந்துச்சு, நமக்கே தெரியும். நீங்க நாமக்கல், இங்க விளாத்திக்குளம், ஒரு இங்க நம்ம ஆதிபுர சக்தி கோயில் இருக்கு, இங்க மேல்மருவத்தூர், அது பக்கம் நிறைய நடந்துச்சு. இந்த 3ஐயும் வந்து நடக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பெரிய கோபம் வந்தது, என்னங்க இவ்வளவு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோபம் அவருக்கும் இருக்கு சார். பாலியல் பிரச்சனை நிறைய இருக்கு, போதை பிரச்சனை நிறைய இருக்கு. இது 2ஐயும் குறிப்பா சொன்னார். நான் சொன்னேன் 2 பேர் நான் ஏத்துக்கிறேன், உண்மையிலே வந்து இது நிறைய இருக்கு அப்படிங்கிறத நானும் சமூகத்துல பாக்குறேன், ஏத்துக்கிறேன். அதை தாண்டி நான் கேட்ட மாற்றம் நீங்க சொல்லும் பொழுது ஏன் நீங்க சீமான் அவர்களுக்கு வாக்களிக்கல? ஏன்னா போன வாட்டி நீங்களே சொல்றீங்க இந்த 11ல ஒரு 3 பேர் சீமான் போட்டிருக்கான்னு சொன்னீங்க, ஏன் அதில் சார் சீமான் வந்து நிறைய பேசுறார் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன் விஜய் உங்களோட என்ன தொகுதின்னு கேட்டா அவருக்கான தொகுதி தெரிஞ்சு வேளச்சேரின்னு சொல்லி சொன்னார். நான் வேளச்சேரி அப்ப குமார் நிக்கிறார், குமார் ஒருத்தர் நிக்கிறார், தேவைக்கு அவர் ஓட்டு போட்டீங்க, ஆமா சார் அவர் தான் ஓட்டு போட்டேன். வேளச்சேரி தொகுதி குறித்தோ அல்லது அவர் நிக்கிற பெரம்பூர் தொகுதி குறித்தோ விஜய் தொகுதி பிரச்சனை எதுவும் பேசல. அது ஒருத்தருக்கு ஆமா சார் பேசல சார், ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது சார், அவரே சொன்ன விஷயம் வேளச்சேரி பத்தி அவருக்கு ஒன்றும் தெரியாது சார், அவரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது சார் அப்படின்னார். ஓகேங்க ரைட். இரண்டாவதாக நான் கேட்ட கேள்வி, இப்ப நீங்க வந்து விஜய் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஜெயிப்பாரு நம்பிக்கையில தான் வாக்களிச்சீங்க. ஆமா சார், அவர் நீங்க சொல்ற மாதிரி விஜய் ஆட்சி அமைக்கிறார், சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டார், அவர் தான் ஆட்சி அமைக்கிறார். சட்டமன்றத்துக்குள்ள போன பிறகு விஜய்க்கு என்ன செய்யணும்னு தெரியுமா சார்? அது எப்படி சார் தெரியும்? அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியாது சார். நான் மறுபடியும் கேட்டேன், நீங்க சட்டமன்றத்தை ஒரு விளையாட்டு பொருளா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொம்மை மாதிரி பொம்மையை போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போட்டு விளையாண்டு பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார் அப்படி கிடையாது சார் சொல்லி சொன்னார். எனக்கு புரியல உண்மையிலே. அதுக்கப்புறம் கேட்டேன், ஏங்க நீங்க சீமானுக்கு வாக்களிக்கல? சீமான் அதிகமா பேசிட்டே இருக்காரு சார். நான் சொன்னேன்னா ஒருத்தர் வந்து அதிகமா பேசுறாரு அதனால நான் வாக்களிக்க மாட்டேன், ஒருத்தர் ஒதுவுமே பேச மாட்டாரு அதுக்கு நான் வாக்களிப்பேன் அப்படிங்கிறது நீங்க எந்த இடத்துல இப்படி முடிவு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர அவர்கிட்ட பதில் இல்லை. நான் சொன்னேன் கண்டிப்பா ஓகே, ஒரு கோபம் இருக்கு, நான் நியாயம் நான் நானே ஒத்துக்கிறேன். சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த ஆட்சி மேல சில கோபம் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நீங்க மாற்றம்னு சொல்லி தூக்கி வைக்கிற இடம் என்பது முழுக்க ரசிகர் மனப்பான்மை மட்டும்தான். எனக்கு விஜய் பிடிச்சிருக்கு, விஜய் பிடிச்சிருக்கிறதுக்கு கீழே சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நான் விஜய்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறது. இன்னொன்னுங்க, நான் வந்து நீங்க கேட்ட கீழே அதிமுக நான் 2 இடம் எடப்பாடி பழனிசாமி பர்சனலா தோற்ற இடம் பார்க்கிறேன். ஒண்ணு கரூர் சம்பவத்தின் பொழுது நானே சொல்லியிருக்கேன், எடப்பாடி அவர்கள் செய்திருக்க வேண்டிய விஷயம், ஆமா காவல்துறை சரியா நடந்துக்கல, சரியா பாதுகாப்பு கொடுக்கல, ஏதோ பண்ணாங்க. ஏன்னா அரசியல் ரீதியாக நீங்கள் ஆளுங்கட்சி அப்படித்தான் விமர்சிக்க வேண்டும், அது உண்மையா பொய்யாங்கிறது சிபிஐ சொல்லட்டும், அது நடக்கட்டும்.
இரண்டாவதாக விஜயை காப்பாற்றாமல் விஜய் ஏன் காலதாமதாக வந்தார் என்ற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்க வேண்டும். எழுப்பியிருந்தார்னா இபிஎஸ் சூப்பர்பா. ஏன்னா அந்த கட்சிக்காரங்க அதை உணர்ந்தாங்க, அந்த கட்சியோட ஐடி உணர்ந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தவறு செய்கிறார், நானும் அது உணர்ந்து தவறு செய்கிறேன். ஏன் அதோட விட்டாரா? விடல. சட்டமன்றத்துக்குள்ள போய் சிறப்பு கவன ஈர்ப்பாடு தீர்மானம் கொண்டு வந்து விஜயோட கட்சிக்காரர்கள் எல்லாம் மௌனமாக இருக்கும் பொழுது அவர் கிட்டத்தட்ட விஜயோட செய்தி தொடர்பாளர்களே எடப்பாடி பழனிசாமி மாறினார். செய்தி தொடர்பாளர் ரேஞ்சுக்கு இறங்கி விஜய்க்காக வாதாடுறார், விஜய்க்காக போராட்டார், எல்லாம் பண்ணார். அப்ப பார்க்கின்ற ஒரு வெகு மக்களுக்கு எப்படி இருக்கும்? இவர் என்னப்பா விஜய்க்காக இவ்வளவு போராட்டாரு, இப்ப விஜய் தான் பெரியாள் பழகு, எடப்பாடி சின்ன ஆளா அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கும். இரண்டாவதாக அவருடைய கூட்டத்துல ரெட்டேலை சின்னம் பொறுத்துக்கிட்டு ஒரு பையன் தாவேக்க துண்டு எடுத்து வீசுறான். அதோ வந்து விட்டது, பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப வந்து யார் பெரிய கட்சி? அதிமுக பெரிய கட்சியா அல்லது தாவேக பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை எடப்பாடி பழனிசாமி அன்பார்ச்சுனேட்லி உருவாக்கிட்டார். விஜய் அவர் அடிக்க ஆரம்பித்த நேரம் என்பது ரொம்ப 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 லேட்டான நேரம், ரொம்ப லேட்டா. அப்ப விஜய் வரவே மாட்டார். விஜய் எப்படியாவது கூட்டணி கொண்டு வரணுங்கிறக்கா இவ்வளவு மெனக்கட்டார். அது பாஜக நாளையும் முடியல, எடப்பாடி நாளையும் முடியல. சோ ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக வர மாட்டாங்க. பாஜக முடிவு பண்ணாங்க, இனிமேல் விஜய் எல்லாம் வேண்டாங்க, விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி விட்டுறாரு. ஆனால் விஜயை வந்து விமர்சிக்க துவங்கிய நேரம் என்பது கிட்டத்தட்ட இந்த ரெண்டு பேர்ல விஜய் தான் பெரியாள் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை எடப்பாடி பழனிசாமி ஈல்டு பண்ணி கொடுத்துட்டார் அப்படின்னு நான் பார்க்கின்றேன். அந்த ஒரு காரணத்துக்காக மக்களும் சரி பரவாயில்ல, எடப்பாடி சொல்லிட்டாரு விஜய் தான் பெரிய லீடர், அவரே ஒத்துக்கிறார். விஜய்க்காக வாதாடுறாரு, விஜய்க்காக போராடுறாரு, விஜயோட கட்சி வருமானு தவ கிடக்கிறார். அப்படிப்பட்ட எடப்பாடியே இருக்கும் பொழுது நம்ம ரெட்டலை வாக்களை கொண்டு போய் விஜய்க்கு ஏன் போடக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்திற்கு அவர் வந்து அன்கான்சியஸா தள்ளிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வீழ்ந்த இடமாக மே 4 நிச்சயமாக இது இருக்கா இல்லைன்னு பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி வீழ்ந்த இடமாக இந்த ரெண்டு இடத்த நான் குறிப்பாக சொல்வேன். அதான் முக்கியமான காரணமாக இருக்கும். பெரம்பூர் அதுக்கப்புறம் திருச்சி கிழக்கு இது ரெண்டுலையுமே வந்து விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலுமே மற்ற இடங்கள்ல அதிகமான ஓட் பர்சன்டேஜ் நீங்களே சொன்னீங்க, யாரை கேட்டாலும் வந்து விசிலுக்கு தான் போட்டோம்னு சொல்றாங்கன்னா அது வந்து சீட்டா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பல தொகுதி இல்லைங்க. ஆமா, நான் தான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி என்னுடைய கணிப்புங்கிறது 8ல இருந்து 12, நான் இப்போ வந்து 15% வரைக்கும் அக்ராஸ் தமிழ்நாடு தான் சொல்றேன். ரூரல் கான்ஸ்டிடுவன்சிஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றேன். நீங்க வந்து சென்னையில தான், இது சென்னையில பிரதானமாக யார் கேட்டாலும் விசிலுக்கு போட்டோம். பட் விசிலுக்கு மட்டும் அல்ல, உதயசூரன் போட்டோங்கிற செய்தியை நான் கேட்டேன். இப்போ ரெண்டே கட்சி தான் நான் பெரும்பான்மையாக சென்னையில இருக்கும்போது யாருக்கு வாக்களிச்சிங்க? நான் சூரியனுக்கு போட்டேங்க. எனக்கு வந்து ஆட்சியை தொடரட்டும், இல்ல எனக்கு வந்து விஜய் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, அதனால நான் வந்து போடுறேன் அப்படிங்கறத கேட்டேன். அதே சமயம் இன்னொரு பக்கம் நான் கேட்டது வந்து நான் விசிலுக்கு போட்டேன். ரெண்டு தொடர்ச்சியா கேட்க முடிந்தது. இந்த வாட்டி நீங்க சோசியல் மீடியா முழுக்கவே நிறைய ஆக்கிரமிச்சிருந்தது டிவிக்கு. பட் இவங்களும் ஈக்குவலா கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனா இருந்தாங்க. ஜென்ரலா வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க யாரும் வந்து வெளியே எழுத மாட்டாங்க, நான் டிஎம்கே ஓட்டு போட்டேன், இல்ல வந்து நான் இந்த வாட்டி நான் சூரியன், நான் என்ன சொல்றது, அந்த கருப்பு சிவப்பு துண்டு போட்டுட்டு போட்டோ போடுறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த வாட்டி அவங்களும் கொஞ்சம் அவுட் ஸ்போக்கனா வெளியே வர்றாங்க. இவங்களுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக, டிவிக்கோடைய அந்த யங் குரூப்புக்கு மேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக அவங்களும் நிறைய முயற்சி பண்ணாங்க, மெனக்கட்டாங்க. சோ அதை கொஞ்சம் வெளிப்படையா தெரியுது. அதிமுக அந்த முயற்சியில எப்பயுமே இறங்குறது இல்லை. என்ன சொல்ல போனா ஐடி விங்னு ஒண்ணு அதிமுக இருக்கா இல்லைன்னு பல பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஐடி விங்னா அது அதிமுக ஐடி விங்கா தான் இருக்கும். விஜய் எனக்கு தெரிஞ்சு விஜய வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கலாம், உழவு சக்தியை சொல்லும் பொழுது மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவா வந்து நீங்களே படையோர் பண்ணையார் தானே, நீங்கள் பேசலாமா அப்படிங்கிறது மட்டும்தான் அதிமுக ஐடி விங் ஒரு பிரதானமாக செய்தியை தவிர, அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி பேசுற விஷயங்களை போய் பரப்புறதோ, இல்ல அதிமுக செய்த விஷயங்களை போய் பரப்புறதோ, இல்ல மற்ற கூட்டணி கட்சிகளுக்காக வாதாடிக்கிறதோ அது எதுவுமே செய்யறது இல்ல. அதிமுக ஐடிவின்னு ஒன்று உயிரோட இருக்கா செத்து போயிடுச்சா அப்படிங்கிற அளவுக்கு தான் எப்பயுமே இருப்பாங்க. சோ அவங்க ரொம்ப அவுட் ஸ்போக்கனா இருக்க மாட்டாங்க. சோ அவர்களுக்கும் வாக்கு விழுந்திருக்கு. இந்த ரெண்டு கட்சிகள் தான் பிரதானமாக வெளியே சொல்றாங்க. அதே நேரத்துல வெளியே கேட்கிறோம். எனக்கு என்னன்னா, நான் டிராவல் பண்ற நேரம், நான் மக்கள்கிட்ட பேசுற நேரம், பல நேரங்கள்ல என்னால அவர்களுடைய வாயிலிருந்து ஒருத்தர் கூட ரெட்டன்னு சொல்லலாம். அதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. நான் வந்து எனக்கு சோசியல் மீடியா புரிஞ்சுக்க முடியுது, பேசாம இருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது, இன்னும் சில பேர் மௌனமா இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. பட் ஆனா பேசுற நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட பேசுறோம், போன்ல பேசுறோம், நம்ம யாரை பார்த்தாலும் சந்திச்சு பேசுறோம், உங்க வீட்டுல எப்படி ஓட்டுகள் போயிருக்குன்னு சொல்லி சொல்றோம், யாரெல்லாம் ஓட்டு போட்டுறாங்கன்னு சொல்லி கேட்கிறோம். இவ்வளவு கேட்கும் பொழுது ஒருத்தர் கூட ஆமசா நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் எடப்பாடி பழனிசாமியா ஓட்டு போட்டேன் அப்படிங்கறது கேட்கல அப்படிங்கறத எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. பட் ஸ்டில் நீ டிவிக்கோட பெர்சன்டேஜ் நான் ஹையர் லிமிட்டா 15% சொல்றேன். சில பேர்கிட்ட பேசும்பொழுது 1 crore. நீங்களே நிறைய இடத்துல கேட்ட இடத்துல ஃபுல்லாமே வந்து ரெட்டலைக்கு யாரும் போடல, ஒண்ணு உதயசூரன் இல்ல விசில்னு சொன்னா. ஆனா நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க எதிர்கட்சியா வர வாய்ப்பு இல்லை, ஆளுங்கட்சியா வர வாய்ப்பு இல்லைன்னா, இப்போ ஏடிஎம்கேக்கு போடலன்னா அவர் வந்து எதிர்கட்சியாக அட்லீஸ்ட் வரணும் இல்லையா, வர வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? இல்ல நான் சொல்றேன் அதாங்க, நீங்க அதாவது இந்த அவுட் ஸ்போக்கனா இருக்கக்கூடிய நான் சொல்றேன், நம்ம பேசுறது நான் சொல்றேன் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட தான் பேசுறோம். மொத்தமா போல இருக்கிற ஓட்டுங்கிறது 4,83,00,000 வாக்கள் போல இருக்கு. அதனால தான் சொல்றேன், நம்ம எடுக்கிற சாம்பிள் சர்வே அதை தாண்டி நீங்க அவங்களுக்குன்னு இப்போ நான் திமுக வந்து அதிகமான வாக்குகளை ஏன் பெற்றிருக்கும் நான் நம்புறேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன். நான் திமுக ஓட் பேங்க் ரொம்ப பெருசா வைக்கல, ஒரு 20% திமுக கோர் ஓட் பேங்க் 20% வைக்கிறேன். நீங்க வந்து 10% அல்லது 12% இந்த சிறுபான்மையினர் வாக்கு,
சிறுபான்மை அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வயது மூத்தவர்களிடையே பேச முடியுது. வயது மூத்தவர்களா ரொம்ப மிடில் ஏஜ் மேன்ட்டு பேச முடியுது. அவங்க வந்து நிறைய பேர் நான் முன்னாடி சொன்ன இஸ்லாமியர்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள். அது ட்ரெண்டா தான் இருக்கு. அவங்க சொல்றது எங்க வீட்டுல இருக்கிற ரொம்ப குறைவான சில பிள்ளைங்க மட்டும்தான் வாக்களிக்கிறாங்களே தவிர மற்றபடி நாங்கள் எப்பொழுதுமே இஸ்லாமியர்கள் வந்து திமுக தான் வாக்களிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள்ல நீங்க வந்து சிஎஸ்ஐ குரூப்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க போய் வீடியோட பிரச்சாரம் பண்ணாங்க. சபைகள் எல்லாம் பேசுறாங்க விஜய்க்கு வாக்களிக்க கூடாது, நம்ம திமுக தான் நமக்கு எப்பயுமே துணையா நிக்கிறாங்க, அவங்க தான் சிறுபான்மைக்கு ஒரு பிரச்சனை துணையா நிக்கிறாங்க, அவர்களுக்கு தான் வாக்களிக்கணும் அவங்களும் பண்ணாங்க. கிறிஸ்டியன் ஓட்ஸும் ரொம்ப பெருசா போயிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 10-12% நான் கொடுக்குறேன். அதை தாண்டி இந்த கூட்டணி கட்சிகளுடைய பலமாக ஒரு 10% இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் கொஞ்சம் புதிய வாக்காளர்கள் என் மாசம் 14 லட்சம் பேரும் அப்படியே வந்து விஜய்க்கு தான் அதெல்லாம் கிடையாது. ஒரு 40% தான் வாக்களிச்சிருப்பாங்க. இவங்க அவுட் ஸ்போக்கனா இல்ல அவுட் ஸ்போக்கனா இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர. இந்த நீங்க வந்து கூட்டணி கட்சிகள் பிளஸ் புதிய வாக்காளர்களாக பலம் இவர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 10% கொடுக்குறேன். அதனாலதான் திமுக 40-43% வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்கின்றது. அதே நேரத்தில் நான் எப்படி திமுக ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும், அதே மாதிரி அதிமுக ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கு. நீங்க அதையும் மறுபடியும் நான் 20% கூட வச்சுக்கலாம், 18% கூட கடைசி இடத்த வச்சுக்கலாம். நீங்க அதுல வந்து பாஜக இருக்கு, பாமக இருக்கு, சின்ன சின்ன குட்டி குட்டி கட்சிகள் இருக்கிறாங்க. நீங்க அதிமுக வாக்களிக்கூடர்கள் இப்படி பாத்தீங்கன்னா கூட நான் மதிப்பிடுறது ஒரு 27% வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 43-27 வரைக்கும். நீங்க அதனாலதான் மீதி இருக்கிற ஓட்டுகள்ல நீங்க வந்து சீமான் நீங்க வந்து 8ங்கிறது ஒரு 7 ஆனாலும் சரி 6 ஆனாலும் சரி இவங்க சொல்ற கணக்குப்படி விஜய்க்கு மிஞ்சி போனா அந்த ஒரு 20 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, 20% வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சொல்றேன் இந்த 20%க்கும் 27%க்கும் ஒரு பெரிய மாற்றம் என்பது 27%ங்கிறது சீட் கன்வெர்டபிலிட்டி பண்ணிருக்கும், வேற 20%ங்கிறது பெரிய அளவுல பண்ணிருக்காது. நீங்க வந்து நிறைய இடங்கள்ல நீங்க வாக்கு சதவீதம் நீங்க வந்து அந்த ஓட் டிஃபரன்ஸை உடச்சு விடும். நீங்க வந்து சில இடங்கள்ல திமுக ஜெயிக்க வேண்டிய இடங்கள்ல நீங்க வந்து அதிமுக ஜெயிக்க வச்சிருக்கோம், அதிமுக ஜெயிக்க இடங்கள்ல திமுக ஜெயிக்க வச்சிருக்கோம். அந்த மாதிரியான சில வேலைகளை மேபி பார்த்துருக்கோம், ரொம்ப குறைவா பார்த்திருக்கும். பட் ஆனா ஓவராலா 20க்கும் 27க்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸ்ங்கிறது 27 சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி கொடுத்திருக்கும், 20ங்கிறது சீட்ஸ் கன்வெர்டபிலிட்டி கொடுத்திருக்காது. இல்ல விஜய் மாதிரி ஸ்டார் கேண்டிடேட் மட்டும் ஒரு 2 இடம் கொடுக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இவங்க ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக வர முடியாது அப்படிங்கறத என்னோட வாதத்தை வைக்கிறேன். கடந்த 2 நாட்களா தாவேக்காவோட அமைச்சர் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலெல்லாம் சுத்திட்டு இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த கார்டை. உத்தேச பட்டியல் அப்படின்னு பேசுறாங்க, அதிகாரப்பூர்வ பட்டியலா இருக்கலாம்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா அதை ட்ரால் பண்ணாலுமே ஒரு புறம் ஒருவேளை விஜய் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாருன்னா அந்த பட்டியல இருக்கவங்க அப்படியே தானே இருக்க போறாங்க, அவங்க தானே அமைச்சராக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் தமிழ்நாடு சந்திக்காதுன்னு நான் நம்புறேன், தினமா நம்புறேன். இன்னும் அந்த அளவிற்கு மோசமாக போகல. பட் அந்த மாதிரி மோசமா போவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குங்கிற சேர்த்து நான் பதிவு பண்றேன். இன்னைக்கு இது நடக்கல, 2026 இது நடக்காட்டி கூட 2031 இது நடக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு போட்டு அந்த உத்தேச பட்டியல் அவங்க வந்து இன்னும் சொல்ல போனா பல பேர் யாருன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நம்ம இத்தனை கட்சியில பயணிச்சிருக்கோம், கொஞ்சம் பேர் தெரியுது, சில பேர் யாரெல்லாம் தெரியல. என்னமோ பேர் போட்டு அவங்க இன்னும் சொல்ல போனா எல்லாம் அந்த அமைச்சரவை அப்படிங்கிற இன்னாத ஒரு அமைச்சரெல்லாம் அவங்களே ஒரு வித்தியாசமா போட்டிருக்காங்க. அடுத்ததாக பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தெல்லாம் நியமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்த படிக்க அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது உண்மையிலேயே அவங்க தான் போட்டாங்களா இல்ல ட்ரோல் சீரியஸ்? நீங்க என்ன பிரச்சனைனா இவங்க எதை சீரியஸா பண்றாங்க எதை ட்ரோலா பண்றாங்கன்னு நமக்கு பெரிய குழப்பமாக இருக்கு. அந்த அளவுக்கு தாவே கேட்ட ஒரு பெரிய டிஃபரன்ஸே நம்மளால பார்க்க முடியல அது. பட் இந்த இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கடைசியாக இவர் போக்குவரத்து அமைச்சர் சொல்லிட்டு புஷியானந்துக்கு போட்டிருக்காங்க. எதுக்கு போக்குவரத்து அமைச்சர்னா அவர் தான் இட்டு போயிட்டு இட்டு வருவார், அதுக்காக போக்குவரத்து அமைச்சர் சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் என்ன கூத்து? நியாயப்படி ஒருவேளை ஜெயிச்சா கூட அவருக்கு துணை முதலமைச்சர் சொல்ல போனா அவர் தான் இந்த 2வது இடத்துக்கு வரணும். பட் அந்த கணக்கு எல்லாம் இல்ல. ஏதோ ஒரு ஆதவர்ஜுன விளையாட்டுத்துறை அமைச்சர், ஏன்னா அவர் வந்து விளையாட்டுல ஏற்கனவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒரு அமைச்சரை பதவி போட்டிருக்காரு. பட் சீரியஸா பேசணும்னு கேட்டீங்கன்னா இந்த சதவீத வாக்குகள் அல்லது வந்து இது நான் ஏன் எதிர்காலத்திற்கு இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்னா, இன்னைக்கு நீங்க பாருங்க 18 வயசு அல்லது 19 வயசு எனக்கு வயசு வந்துருச்சு, உடனடியாக நான் வாக்களிக்கூடிய வயசு வந்த உடனே நான் போய் விஜயனுக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு ஒரு கும்பல் வருது. நாளைக்கு நீங்க அடுத்த கணக்கு போயிட்டு 2031 தேர்தல்ல இன்னைக்கு 13 வயசு 14 வயசு 15 16 17 இந்த குரூப் ஒட்டுமொத்தமாக வரப்போகுது. அது கிட்டத்தட்ட இப்ப நீங்க அந்த 5 வருஷத்துல ஒரு 40 லட்சம் கூட வரலாம். இந்த 40 லட்சம் வாக்குகள் உள்ள புதுசாக வரலாம். அப்ப அது யாருக்கு வாக்களிக்கும்னா பெரும்பான்மையாக அது விஜயோட ஆதரவாளர். ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், நீங்க விஜயோடைய நான் சொன்னேன் ஒட்டுமொத்த கூட்டமும் அவருக்கு தான் வாக்களிக்கும். ஆனா அந்த ஒட்டுமொத்த கூட்டத்துல வாக்களிக்க வயது வராதவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நம்ம 10வது படிக்கிற பசங்க 12வது படிக்கிற பசங்க எல்லாம் பார்க்கதான் செஞ்சோம். இன்னும் சின்ன சின்ன பசங்க எல்லாம் நான் ஓட்டு போட ரெடியா இருக்கேன், ஆனா எனக்கு இன்னும் எனக்கு இன்னும் வயது வரல அப்படின்னு சொன்னவங்களே பார்த்து இந்த குரூப் எல்லாருமே விஜய்க்காக வாக்களிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே இது தொடரப்போகுது. இன்னொரு 5 வருஷத்துக்கு வந்து இதுதான் ஒரு நிலைமை அப்படின்னா 2031 நம்ம என்னதான் பேசினாலும் என்னதான் எழுதினாலும் விஜய் சிஎம் ஆறது யாராலும் தடுக்க முடியாது. அத ஏன் அது வந்து சரியா தவறான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட பார்வை மிக 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 தவறுன்னு பார்ப்பேன். ஏன்னா விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய சமூக அவலமாக இருக்கிறார். இன்னைக்கு விஜய் ஒரு விஷயத்த சொன்னாருங்க, குழந்தைகள்லாம்
அடம் பிடிச்சு எப்படியாவது மக்கள் எப்படியாவது உங்களோட பெற்றோர்களை ஓட்டு போட வைங்க. அது நடந்துச்சு, கண் கூட நான் பார்த்தேன். நிறைய குடும்பங்களை பார்க்க முடிஞ்சது. அடம் பிடிச்சு நீ விஜய் மாமாக்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது பிடிவாதம் பிடிச்சு அந்த குழந்தைகளை பண்றாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னார், காலை பேசிட்டு இருந்தவர், நீங்க வந்து அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் அதே மாதிரி பேண்ட் சட்டை போட்டு வர்றாங்க, அவங்க பார்த்தாலே தெரிஞ்சு விஜயோட ஓட்டு தான் சொல்லி தெரிஞ்சிருது. அவங்க வெளியே வந்து சொல்றது, பாப்பா நீ சொன்ன மாதிரி விஜய் மாமா ஓட்டு போட்டு சந்தோஷமா, உனக்கு சந்தோஷமா, எனக்கு ரொம்ப ஜாலிமா. இது கண் கூட பார்த்தேன்னா அந்த இடத்துல போலிங் ஆபீசர் இருக்கக்கூடிய சொல்றாங்க சார், கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பங்கள் தான் அந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்தமாக வாக்காளரே வந்து ஒரு மதுரையில இருக்கிற ஒரு பக்கத்துல ஒரு ஊரு, ஒரு 550 பேர் தான். அதுல வந்து போலானது பாத்தீங்கன்னா ஒரு 500 பக்கத்துல ஆச்சு, 483 இது ஆச்சு. ஒரு 10 குடும்பங்கள் அதே மாதிரி விஜய் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி போட்டு வராங்க, அப்பா அம்மா 2 பேர் போட்டு வராங்க, பல குழந்தைகள் குட்டி வராங்க. வெளியே வந்தோன்னு நம்ம காது கொடுத்து கேட்க முடியுது, அப்பா சந்தோஷமா பாப்பா, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நீ ஹாப்பியா இருக்கியா, ஹாப்பியா இருக்கியமா, ஓகேமா, சந்தோஷமா, ரைட். இது ஒரு சமூக அவலம் நான் பார்க்கிறேன். ஏங்க நீங்க குழந்தைகளை வச்சு நீங்க வாக்கு சேகரிக்கிறது அப்படிங்கிறது என்ன விதமா, அதாவது இதுல என்ன பிரச்சனைனா, அந்த குழந்தைகள் நீங்க கேட்கல ஏங்கன்ட்டு. இப்ப எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகளே அரசியல் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தெரியாது. எனக்கு டிவிகே தெரியும், எனக்கு டிஎம்கே தெரியும், 2 கட்சி தான் தெரியும். டிஎம்கே திமுக என்ன, தீய சக்தி திமுக. தாவேக விஜயோட பார்ட்டி, தாவேக கட்சிக்கு ஓட்டு போடணும். திமுக வந்து தீய சக்தி. ஒட்டுமொத்தமாக தெரிந்த அரசியல் இது வந்து நான் சொல்றது 8 வயது 9 வயது மட்டுமல்ல, வளர்ந்த குழந்தைகள், எங்க வீட்டுல இருக்கிற வளர்ந்த குழந்தைகள், நான் சொல்றது 21 வயசு 22 வயசு 25 வயசு வரைக்கும், இன்னும் சொல்ல கல்யாணமான பெண்மணிகள் முதற்கொண்டு ஒட்டுமொத்தமாக தெரிந்த விஷயம் என்பது, எனக்கு டிவிகே டிஎம்கே தெரியும். விஜய் அண்ணா வந்து டிவிக்கு நிக்கிறாரு, அவர் வந்து விசிலுக்கு பார்த்து ஓட்டு போட சொன்னார், விசிலுக்கு பார்த்து ஓட்டு போறேன், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உண்மையிலேயே பெண்களுக்கு வந்து பெண் கல்வியில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உயர்வான இடத்துக்கு வந்துட்டு இருக்கு தமிழ்நாடு. மொத்தமா ஜிஆர் ரேஷியோல ஜாஸ்தியா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவோ பெண்களுக்கான கல்லூரிகள் நம்ம பார்க்கிறோம். நீங்க வந்து சாரையாக எல்லா கல்லூரிகள் இருந்து பெண்கள் வந்துட்டே இருக்காங்க பார்க்கிறோம். அடுத்தடுத்த நிலைக்கு வேலைக்கு போறாங்க எல்லாம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் நிறைய அந்த ரோட் சேஃப்டிக்காக போவேன். அப்ப வந்து கடைசியா ஒரு கேள்வி கேட்பேன். நான் வந்து இந்த உயிர் சம்பந்தமா கேட்கறதுனால நீ ரொம்ப பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்கான கேள்வி கேட்பேன். உங்க வீட்டுல இருக்கிற எத்தனை அம்மாக்கள் கல்லூரி வரைக்கும் போயிருக்காங்கன்னு கேட்பேன். அந்த இடத்துல ஒரு 150 பேர் இருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா 2 பேர் தான் கை தூக்குவாங்க. சார் எங்க அம்மா காலேஜ் போயிருக்காங்க சார், 2 பேர். நான் சொல்லுவேன், இதனால திரும்பி பாருங்க, இது மிகப்பெரிய சமூக புரட்சி. உங்க அம்மாக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாப்பா, அதனால நீங்க நல்லா வந்து சேஃப்டியா இருங்க, இப்ப ஹெல்மெட் போட்டு போங்க, நீங்க பார்த்து சேஃப்டியா வண்டி ஓட்டுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேர் இழப்புன்னு சொல்லுவேன். நான் இந்த இடத்துல நான் இந்த அரசியல் ரீதியா சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு கல்வியை கொடுத்துட்டோம், லிட்ரேட் ஆக்கிட்டோம், படிக்க வச்சுட்டோம், ஒரு டிகிரி வாங்கி கொடுத்துட்டோம். ஆனா அரசியல் அப்படிங்கிற ஒண்ண சுத்தமா சொல்லிக் கொடுக்காம விட்டுருக்கோம். சுத்தமா சொல்லிக் கொடுக்காம விட்டுருக்கோம். பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுக்கும் இது பொருந்தும். ஆனா கூடுதலாக இது பெண்களுக்கு இது பொருந்தது. ஏன்னா நீ குடும்ப தலைவியிலாக இருக்க பல பேர் இது வரைக்கும் அரசியல் ஆர்வம்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா. என் வீட்டுக்காரர் சொல்லுவார், எப்ப நீ யாருப்பா ஓட்டு போடணும், ஏய் ரெட்டலைக்கு போட்டுரு, ஓகேப்பா ரெட்டலைக்கு போட்டுரு, ஏய் நீ எனக்கு பெருசால யோசிக்க மாட்டேன், நீ ஏதாவது சொல்லிட்டா நான் போட்டுறேன்டா. இப்படி இருந்த பெண்கள் இன்னைக்கு ஹஸ்பண்டையும் வந்து கன்வின்ஸ் பண்ணி, நான் வீட்டுல இருக்க மாமனார் மாமியார் கன்வின்ஸ் பண்ணி நான் அவங்களை ஓட்டு போட வைப்பேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அரசியல் புரிதல் இருக்கு. எனக்கு திமுக மேல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதிமுக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ஆட்சியை வெறுக்கிற, இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி அப்படின்னு ஒரு பெரிய கோபம் எனக்குள்ள இருக்கு. நான் உங்களை தலைவணங்குறேன், தயவுசெய்து பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா எனக்கு எந்த புரிதலும் கிடையாது. இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. விஜய் எப்படி ஒரு பேப்பர் படிக்க மாட்டாரோ அதே மாதிரி நான் பேப்பர் கூட படிச்சது கிடையாது. நான் நியூஸ் லூஸ் மாதிரி நியூஸ் பார்த்துட்டு இருக்க, ஒரு நல்ல சேனல்ல பாட்டு பாட மாட்டியா நீ, இப்படி கேட்டுட்டு இருந்த நீங்க டக்குனு நான் வந்து விஜய்க்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறீங்களே, எந்த அடிப்படையில கேட்கறீங்க? நான் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், சட்டமன்றம் ஒரு விளையாட்டு பொருளா தெரியுதா? நீங்க இந்த கல்வியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க தெரியுமா? நீ சில பேர் உடனே திமுக இல்ல, எவ்வளவோ முன்னோர்கள் உழைச்சு இன்னைக்கு பெண் கல்விக்காக, பெண் விடுதலைக்காக அவ்வளவு போராடி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அத கொஞ்சம் கூட கூச்சப்படாம ஒரு 30 வருஷம் நம்மளை பின்னுக்கு கூட்டிட்டு போயிடுவார் ஒருத்தர், அவருக்கு போய் நான் வாக்களிக்கிறேன்னு சொல்வது என்ன விதமான அரசியல் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இன்னொரு பக்கம் நீங்க வந்து இந்த உத்தேச பட்டியல் இருக்கிறவங்க எல்லாம் அரசியலாக என்ன உழைப்பு செலுத்திருக்கிறாங்க. நீங்க இது தப்பான உதாரணம் ஆயிடுங்க. நாளைக்கு விஜய் வந்து 20% வாங்குறாருன்னா என்ன தெரியுமா, அவரு இதுல இருந்து வர மாறல் என்ன தெரியுமா, லெசன் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்ட அரசியலுக்கெல்லாம் உழைக்காத, சினிமால போய் நடி. உங்களுக்கு சொல்லணும்னா காமெடி ஆயிடுச்சு, சினிமால போய் நடி, கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறு, ஹீரோவா மாறு. ஹீரோ மாதிரி சூப்பர் ஸ்டாரா மாறுறதுக்கு நீ எப்படி அந்த கூட்டத்தை சேர்க்கணும், அதை எப்படி இந்த ஃபேன் கிளப்பை உருவாக்கணும், அதுல எப்படி வந்து நல்லது செய்யணுங்கிற மாதிரியான நரேஷனை கொண்டு வரணும், இந்த வேலைகளை பாரு. நீ கொண்டு இல்ல பிரதீப் ரங்கநாதன், அவர் கரெக்டா நீ ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணாருன்னா அவர் 20 வருஷம் சிஎம் ஆயிடலாம். இந்த தமிழ்நாட்டுல சிஎம் ஆயிடலாம், கண்டிப்பா சிஎம் ஆயிடலாம். இல்ல அந்த கென் கருணாஸ், அவங்க அப்பாவே ஏற்கனவே எம்எல்ஏ தான். கென் கருணாஸ், அப்பா நானும் அரசியலுக்கு வர முடிவு பண்ணிட்டேன்ப்பா, தம்பி 20 இயர்ஸ்ல விஜயோட பிளான் எடுத்து ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்றான், 20 இயர்ஸ்ல இந்த நாட்டோட சிஎம் தான். இது நமக்கு கேவலமாவே இல்லையா?
நீ வந்து திரைத்துறையில நீங்க கடுமையா உழைக்கிறீங்க, அந்த அந்த உழைப்பை நான் கொஞ்சம் கூட குறைச்சு மதிப்பிடுறாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாத்தோட ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, திணறீங்க, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா திரைத்துறையில நான் உழைச்சிருக்கேன், எனக்கு இங்க மக்கள் அங்கீகாரம் கொடுத்து கூச்சப்படாம வந்து கேட்டு நின்னு அதுல நான் சிஎம்மும் ஆவேன்னு சொன்னீங்கன்னா, உழைக்கின்றவர்களுடைய மூஞ்சில பார்த்து காரி துப்புற மாதிரி இல்லையா? நான் நீ கட்சிகள் கூட கொள்ளடிக்கிற கட்சிகள் கூட விட்டுருங்க, அதை தாண்டி மக்களுக்காக உயிரை கொடுக்கிற, எனக்கு இயக்க அரசியல் போதுங்க, இயக்கம் தாங்க எனக்கு எனக்கு வந்து தேர்தல் அரசியல் பங்கெடுக்க மாட்டேங்க, அந்த மக்களுக்காக சாவேங்க அப்படின்னு சாகுறான்ல, அவனை பார்த்து நம்ம காரி துப்புறோமா இல்லையா? அதெல்லாம் எதுக்கடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ? போடா போய் சினிமால நடிடா, சினிமாவில் நடிச்சு நீ பெரியாளடா வாடா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கோம்ல. இந்த உத்தேச பட்டியல பாக்குற உண்மையிலே மக்களுக்காக உழைக்கிற ஒருத்தர் பார்த்தா என்ன நடப்பான்? அப்ப என்ன மாதிரியான சமுதாயத்தை நம்ம வாழ்றோம்? என்ன உலகம் இது? சினிமாவில் நடிச்சா போதுமா? இன்னைக்கு சினிமாவில் நடிச்சுட்டா போதும், சினிமா நடிச்சவருக்கு நீ வந்து பேனர் கட்டினா இல்ல வந்து போஸ்டர் அடிச்சுனா அது போதுமான ஒன்று. அதுதான் உனக்கு உச்சபட்சமாக உன்னோட எலிஜிபிலிட்டி. நான் 20 வருஷமா நான் பேனர் வச்சிருக்கேன் சார், 20 வருஷமா பாலாபிஷேகம் பண்ணிருக்கேங்க, 20 வருஷம் பிளாக்ல டிக்கெட் விட்டேங்க, இதுதான் உன்னோட உச்சபட்ச எலிஜிபிலிட்டி. நான் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்ல, என் தொகுதி பிரச்சனை பேச வேண்டிய அவசியம் இல்ல, என் தொகுதி மக்கள்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நான் நீங்க அமைச்சர் ஆயிடுவேன், நான் நல்லா ரீல்ஸ் போடுவேன், நல்லா ஷார்ட்ஸ் போடுவேன், நல்லா வீடியோஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் வச்சு எப்படி எனக்கு ஓட்டணுங்கிறது தெரியும். நான் களத்துல போய் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, போராட வேண்டிய அவசியம் இல்ல, கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, உண்ணாவிரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, குறைந்தபட்சம் ஒரு கருத்து சொல்லக்கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மக்கள் இதை சிஎம் ஆக்கிடுவாங்க. நம்ம வந்து பல நேரங்கள்ல சங்கிகள்னு சொல்லி நம்மளுடைய வட இந்தியர்களை திட்டுவோம், மறுபடியும் பாஜக கொண்டு வரீங்களா அப்படிலாம் சொல்லுவோம். நான் சொல்றேன், வட இந்தியர்கள் குறித்து பேசுவதற்கு எந்த ஒரு யோகியதையும் நமக்கு இல்லை. எந்த யோகியம் அவன் சொல்லுவான், டேய் நான் சங்கிடா, நீ தற்கொலைடாம்பா, நம்ம எல்லாத்தையும் சேர்த்தா சொல்லுவான். நான் சங்கியா இருந்துட்டு போற ஒரு பிரச்சனை இல்லடா எனக்கு, நான் சங்கியா இருந்தா நான் பாஜகவை கொண்டு வர்றேன், அவன் ஏதோ செய்யல, ஏன்னா காங்கிரஸ் எனக்கு சரியில்லை அதனால பாஜக கொண்டு வர்றேன், நீ உனக்கு எதுக்குடா நீ தற்கொலை கொண்டு வரணும் கேட்பேன். நம்மள்ட்ட என்ன பதில் இருக்கு? சொல்வதற்கு பேசுவதற்கு யோகியதை இல்லை நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாங்கன்னு தாவேக நம்பினாலும், இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டார் மே 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு, அப்படிங்கிற மாதிரியான காலில இருந்து ஒரு இது போயிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த டிக்கெட் கூட எடுத்து போடுறாங்க நிறைய பேர். உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்லங்க, போனாலும் போவாருங்க, அவருக்கு வந்து சொல்றேன் இல்ல, அவர் இப்போ நிறைய பேர் ஒருத்தர் போட்டா பாருங்க, உதயநிதி உடனே வெக்கேஷனுக்கு போறாரு, ஆனா விஜய் வீட்டுக்குள்ள உட்காந்து ஆலோசனை பண்றாரு, இவனை வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பார்த்த மாதிரி. ஏன்னா உதயநிதி உழைச்சாருப்பா, உதயநிதி ஒரு நாளைக்கு 8 இடத்துல பிரச்சாரம் பண்ணாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வயசுலயும் காலையில டீ கடையில ஆரம்பிச்சு நைட்டு பொதுக்கூட்டம் முடிச்சிட்ட வரைக்கும் உழைச்சாரு, கடுமையா உழைச்சாரு. அவர் மட்டும் உழைக்கல, எடப்பாடி பழனிசாமி உழைச்சார், சீமான் கடுமையாக உழைச்சார், 2200 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காரு ஒட்டுமொத்தமாக சீமான். அன்புமணி ராமதாஸ் உழைச்சாரு, தினகரன் உழைச்சாரு, ராமதாஸ் தள்ளாட வயசுலயும் அவருக்கு நெஞ்சொலி ஏற்படும் கூட உழைச்சார், சசிகலா உழைச்சாங்க. உழைக்காத ஒரே நபர் உங்க ஆள் மட்டும்தான். உழைச்சவங்களா ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பே கிடையாது. அவங்களுக்கு இப்பதான் ரெஸ்ட், இந்த 10 நாள் மட்டும் தான் ரெஸ்ட். இதுக்கு பிறகு அவங்க ஓடிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்க மக்களுக்காக நிக்க போறாங்க, மக்களுக்கு ஏதாவது பேசும். வீட்டுல நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் உழைக்காமலே 20% வாங்கியிருக்காருன்னா, உண்மையிலேயே மொத்த தலைவர் மாதிரி உழைச்சிருந்தா என்ன வாயிருக்கு நினைக்கிறீங்க? ரிசல்ட் என்ன வேணாலும் ஆயிருக்கலாங்க. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, அந்த சனிக்கிழமை அரசியல் அவர் வந்து கரூர்ல முடிஞ்சது, பல ஊர்களுக்கு போயிருந்தா இன்னும் கூட வந்திருக்கும். 2வதாக அவர் வந்து எப்படியாவது காங்கிரஸ் கூட்டணி இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அப்ப கூட நிறைய பேர் திமுக விட்டு தள்ளுங்க காங்கிரஸ் போட போயிட்ட போதெல்லாம் எழுதுனாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் மிக புத்திசாலித்தனமாக அதை தடுத்துட்டார் நான் பார்க்கின்றேன். தடுக்காம இருந்திருந்தா காங்கிரஸ் ஒருவேளை இங்க போயிருந்தா அந்த நரேட்டிவ் வேற மாதிரி மாறி இருக்கும். காங்கிரஸ் பகுதி வீசி முதல்ல அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, இந்த இந்தியா கூட்டணியில இருக்கிற, நான் இப்ப என்ன சொல்றேன், ஜானுடைய பிளான் என்ன, இந்தியா கூட்டணியில இருந்து திமுக மட்டும் கழட்டி விட்டுட்டு அந்த கூட்டணி அப்படியே அள்ளிட்டு வரும்னு பார்த்தார். அது ஒரு வேளை நடந்திருந்தாலும் இது வாய்ப்புகள், விஜய் வந்து நிச்சயமாக ஆட்சி அமைக்கக்கூடிய அத்தனை சூழலும் ஏற்பட்டிருக்கும். அதிமுக போயிருந்தாலும் விஜய் வந்து துணை முதலமைச்சரோ என்ன கனவு கண்டாரோ அது வந்து அதுல யாரும் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அது நடந்திருக்கும். எல்லா சாத்தியக்கூறுகளுமே இருந்துச்சு, அதெல்லாம் மாற்றமே இல்லை. விஜய் கடுமையா சொல்ல போறீங்க, நீங்க வந்து நான் சொல்றது சனிக்கிழமை அரசியல் தான். அதை தாண்டி நான் முதல்ல சொல்றேன், விக்கிரவாண்டி மாநாட்டில இருந்து உண்மையிலேயே மக்களுக்காக உழைத்திருந்தால் விஜய் கன்ஃபார்மா செய்யும். அவ்வளெல்லாம் விடுங்களேன். நீங்க வந்து எனக்கே கோபம் இருந்தது கரூர் சம்பவத்துக்கு பிறகு, ஏன் விஜய் நீங்கள் கைது செய்யவில்லை? இன்னைக்கு கூட சில பேர் பேசுறாங்க, அம்மாவை தான் தூக்கி அன்னைக்கே உள்ள போட்டிருப்பாங்க, ஸ்டாலின் செய்யல, எனக்கெல்லாம் கோபம், எனக்கு ஏன் முதலமைச்சர் செய்யாம மறுக்கிறார், ஏன் திமுக அரசாங்கம் இவ்வளவு மோசமா இருக்கான்னு எனக்கெல்லாம் வருத்தம். ஆனா ஒருவேளை நீங்க செஞ்சதே வச்சுக்கோங்களேன், விஜய் நெல்சன் மண்டேலா ஆக்கியிருப்பாங்க இவங்க எல்லாம். அந்த தலைவர் பாரியா 6 நாள் ஜெயில இருந்து வந்திருக்காரியா, அந்த தலைவனுக்கு ஓட்டு போடாம அவர் யாருக்கா ஓட்டு போடலான்னு இவங்க மாத்திருப்பாங்க. ஏங்க இன்னைக்கு நான் சொன்னேன், அந்த டிரைவர்கிட்ட பேசுறேன், அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, நான் சொன்ன கரூர் சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டாரு. சார் இவ்வளவு நாள் நான் நம்பல சார், இப்ப நம்புறேன் சார். என்ன நம்புறீங்க? செந்தில் பாலாஜி ஏன் சார் வந்து கோயம்புத்தூர் போய் நிக்கிறாரு, அப்ப அவருக்கு பயம் தானே சார், அப்ப ஏதோ நடந்திருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப இது எந்த நரேட்டிவ் அவர் உள்வாங்குறாரு? ஆதவ நான் சொல்ற நரேட்டிவ் உள்வாங்குறாரு.
இது எப்படி பவர்ஃபுல்லா போகுது பாருங்க. விஜய் வந்து கரூர்னு பேசும்போது விஜய் ஏன் வந்து தாமதமாக வந்தார், அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் திசை திருப்புறார். நான் எங்க தாமதமா வந்தேன், நான் மக்கள்கிட்ட தான் நின்னேன். அம்போன் விட்டுட்டு நாமக்கல் மக்களை வர சொல்றீங்களா? சத்தவனே அம்போன் விட்டுட்டு போன ஒருத்தர் உயிரோடு இருந்தவங்களுக்கு அம்போன் விட்டுட்டு வர தயங்கினார். அவர் அந்த கதையை அளந்துட்டு இருக்காரு. அந்த கதை செல் ஆகுது. ஏன்னா அந்த நடிகர் சொல்றான், வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி அந்த நடிகர் சொல்ற ஏதாவது நாங்க நம்புவோம், எங்களுக்கு சுயறிவே கிடையாது அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பிட்டே இருக்கு. அப்ப ஒருவேளை அதுல கூட விஜய் கைது செய்து சிறைக்கு நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்கும்? விஜய் ஒரு தேச தியாகி, தேச போராளி, இந்த மக்களுக்காக, கரூர் மக்களுக்காக சிறை சென்ற செம்மல் அப்படின்னு உருவாக்கி இருப்பாங்க. இந்த எது நடந்திருந்தாலும் விஜய் நிச்சயமா சிஎம் ஆயிருப்பார். நிச்சயமா சிஎம் ஆயிருப்பார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் தடுத்து கரெக்டா வந்து இது நாகரிக அரசியல ஏதோ ஒரு பேர்ல இது நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா மக்களுக்கு ஒரு புரிதல் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வந்து நியாயமா செந்தில் பாலாஜி ரொம்ப சிம்பிளான லாஜிக் தாங்க. எந்த ஒரு எம்எல்ஏ தன்னோட தொகுதி மக்களை சாகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நான் சாவடிக்கணும் இல்ல, சாகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த லாஜிக்கே புரியாத ஒரு கூட்டத்தை நம்ம வளர்த்து வச்சுட்டு இருக்கோம். அந்த கூட்டமே அதுவே புரியும். நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு என்ன, நான் ஓட்டு காட்டி என் கட்சிக்காரங்க இங்கதான் போறான், அவனுக்காக நான் ஓட்டு கேட்டு வரமாட்டேனா, அந்த புரிதல் கூட இல்ல. ஏன்னா கரூர் மக்கள் யாரும் அதை சொல்லல. நல்லா யோசிச்சு பாருங்க. கரூர் மக்கள் என்ன சொன்னாங்க? விஜய் மேல ஒரு பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் மேலே பிரச்சனை இல்லைங்க, நாங்க போயிருக்கூடாதுங்க, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நாங்க நினைச்சு நாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும், கூட்டம் தெரிஞ்சு ஏறிடுச்சுங்க, யாரை குறை சொல்ல விரும்பலங்க, அவங்க டீசெண்டா போயிட்டாங்க. ஆனா இந்த கும்பல், தாவேக கும்பல் தொடர்ச்சியாக மறுபடியும் செந்தில் பாலாஜி ஒரு தப்பான நரேட்டிவ் உருவாக்கிட்டே இருக்கு. அந்த நரேட்டிவ் கரூர் மக்கள்கிட்ட செல்லாகட்டையும் வெளியே இருக்கிற மக்கள்கிட்ட செல்லாகுது. ஓ அப்படிதான் போல இருக்கு, செந்தில் பாலாஜி செஞ்சாரு போல, அவரே ஓடுறாரு, அதை ஒரு கிளீனா போய் சொல்றாரு, அவ்வளவு அழகா போய் சொல்றாரு அவர். இதுல எது நடந்திருந்தாலும் விஜய் அநேகமா சிஎம் ஆயிருப்பார். ஒருவேளை வந்து விஜய் எதிர்கட்சியா ஆகல, ஆளுங்கட்சியா வரலன்னா அடுத்த 5 ஆண்டுகள் 2031 பெரிய உழைப்பு போட்டா நீங்க சிஎம் ஆகலன்னு சொன்னீங்க இல்லையா? அடுத்த 5 ஆண்டுகள் விஜய் அவருடைய அரசியல் எதை நோக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னேங்க, எப்பொழுதுமே ஒரு சினிமாவில் நடிக்க போவாருன்னு சொன்னேன் இல்லையா? விஜயோடைய களம் சினிமா தான். நான் முன்னாடி சொன்னேன். இப்போ வந்து கென் கருணாஸோ இல்ல வந்து பிரதீப் ரங்கநாதன் உதாரணம் சொன்னேன் இல்ல, விஜய் கஷ்டப்பட்டு வெயில்ல வந்து இல்ல மழையில வந்து பேசி அதெல்லாம் மக்கள் விரும்பல. விஜய் தொடர்ச்சியா படத்தில் நடிப்பதான் அவருடைய களம். அந்த அரசியல் களமே அவருக்கு போதுமானது ஒன்றுன்னு இந்த கும்பல் நினைக்குது. எங்க அண்ணா நடிச்சுட்டே இருந்தா போதும், அதுல அவரை பார்த்துட்டே இருந்தா போதும், அவருக்கு நாங்க வாக்களிப்போம், இந்த கூட்டம் தயாராகும். அதனால நான் சினிமாக்கு போறேன்னு சொன்னாலும் இவங்க பெருசால அதிர்ச்சியில் அடைய மாட்டாங்க. ஆனா என்னடா அப்படி சொல்லிட்டேன், இல்லப்பா நான் ஒரு சினிமாவில் நடிச்சு என்னோட முகத்தை இப்படி காமிச்சாதான் உனக்கு அது பிடிக்கும், அதுதான் நீ விரும்புற, அதனால நான் போறேன்னு அவர் துணிச்சலா ஓப்பனா சொல்லிட்டு போனா கூட நான் வர்றேன்ப்பா, திரும்ப 2029 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வர்றேன், இல்ல 2031 நான் வர்றேன், அண்ணன் இங்கதான் இருப்பேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலே, ஆனா அது எங்களுக்கு போதுமானதுனா நீங்க அங்கேயே எங்களை குஷிப்படுத்துங்கன்னா நாங்க திரும்ப அரசியலுக்கு வந்தாலும் அவங்களுக்கு வாக்களிப்பான்னு வருவாங்க. விஜயோடைய அரசியல் களம் நான் பல நேரங்களில் வந்து களத்துக்கு வரலன்னு நம்ம சொல்லி நான் தப்பா சொல்லிட்டு இருந்தேன். விஜயோட களம் என்பது சினிமா தான். அந்த களத்தில் தான் அவர் இருப்பார். அந்த களம் ஒன்றே அவருக்கு அரசியலுக்கு தொடர்ச்சியாக பயனளிக்கக்கூடியதாக ஒன்றாகும். விஜய் அவர்கள் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.